கம்பீர ராஜமார்த்தாண்ட பாண்டிய குல திலக மாமன்னர் நெடுஞ்செழியன் வருகிறார் வருகிறார் வருகிறார். நில், யார் நீ? வாயில் காவலனே, வாயில் காவலனே, நீதி தவறிய கொடுங்கோல் மன்னனின் வாயில் காவலனே, நீ கையில் தனிச்சிலம்புடன் உன்னை காண வந்திருக்கிறாள் என்று மன்னனிடம் போய் சொல். வாழிய மன்னா வாழிய, தென்னம் பொறுப்பின் தலைவா வாழிய, செழியனே வாழிய, தென்னவனே வாழிய, இதுவரை பழிச்சொற்கள் சேராத பஞ்சவனே வாழிய. உங்களிடம் கூறுவதற்கு ஒரு செய்தி உள்ளது வேந்தே. என்ன செய்தி? வேந்தே, தங்களை காண ரவுத்திரத்துடன் பெண் ஒருத்தி நம் அரண்மனை வாசலில் நிற்கின்றாள். அவள் பார்ப்பதற்கு காளி போன்று இருக்கின்றாள், ஆனால் காளி அல்ல. துர்கை போன்று நிற்கின்றாள், ஆனால் துர்கையும் அல்ல. பிடாரி போல் கோபம் பொங்கி நிற்கின்றாள், ஆனால் பிடாரியும் அல்ல. யார் அந்த பெண்? உடனே அழைத்து வருக. நீரொழுகும் கண்களுடன் எம் முன்னிற்கும் நீ யார்? சேரா மன்னா செப்புவதுடே எள்ளர் சிறப்பின் நிமையவர் வியப்ப உள்ளூர் புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவிற் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என்பதியே. ஆராய்ந்து அறிந்து நீதி வழங்காத மன்னனே, ஒரு புறாவின் துன்பத்தை போக்குவதற்காக தன் துடையின் தசை அறுத்து கொடுத்த சிபி மன்னனும், ஒரு பசுவின் துயர் அறிந்து தனது ஒப்பற்ற மகனையே சேர்ச்சக்கரத்தில் இட்டு கொன்ற மனுநீதி சோழனும் வாழ்ந்த பெரும் புகழுடைய புகார் நகரமே யான் பிறந்த ஊர். சோழ சாம்ராஜ்யத்திற்கே பெரும் பொருள் கொடுக்கும் மாசாத்துவானின் மருமகள். முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மூவரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலேயே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தன் பரம்பரையின் பெருமைதனை மூலியாக்க முடிப்புரிந்த மன்னவனே, உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்பிற்கு ஆளாகி கொலையுண்ட கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே. கோவலனா? சிலம்பு திருடிய கல்வன் மன்னா. கோவலன் மனைவி சிலம்பு திருடிய கல்வனின் மனைவியா? போதும் போதும். நீதி நிலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உமது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. கொற்றவனே எண்ணிப்பார், பொது மண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்திலேயே முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் வாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே. இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? உனக்கு பேரா அரங்காக்கும் மன்னன்? ஆத்திரத்தில் உன் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கல்வனை கொலை செய்தல் கொடுங்கோல் அல்ல, அதுவே அரச நீதி. உன் கணவன் கையில் இருந்தது கோபெருந்தேவியின் சிலம்பு. அது கோபெருந்தேவியின் சிலம்பல்ல, கோவலந்தேவியாம் கண்ணகியின் சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பு வழங்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே மேன்மை மிக்க மனிதர்கள், இவர்கள் சொல்லட்டும் நல்ல தீர்ப்பை. என்ன ஆதாரம்? இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மணவாளன் விற்க வந்தார். மா பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டனர். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அதில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவன் ஆக்கிக் கொள்ள துடிக்கின்றாயே. இப்படி ஒரு கேள்வி என் அத்தானை கேட்டிருந்தால் நீதி வழுவா நெடுஞ்செழியன் என்ற பெயர் உன்னை நிலைத்திருக்குமே, என் அத்தான் உயிரும் தங்கி இருக்குமே. அது உன்னுடையது என்பதை நிரூபித்து காட்ட முடியுமா? மன்னவா, உன்னுடைய மனைவியின் பழைய சிலம்பிலேயே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலேயே உள்ளவை மாணிக்க பரல்கள்.
அப்படியா? எங்கே பார்க்கலாம். தேவி, சிலம்பை கொடுங்கள். பார்த்தாயா முத்து பரல்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்களா? மாணிக்க பரல்களா? மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள் மன்னா, ரத்த துளிகள். பாட்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ மற்றொரு சிலம்பு, மற்றொரு சிலம்பு, மற்றொரு சிலம்பு, மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கென்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? நேர்மை மடிந்து விட்டதா? வாய்மை அழிந்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனின் நரம் மரம் திறம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, தமிழகம் சிரிக்கிறது. நீ தலைகுனிந்து இருப்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, கேலி பேசுகிறது. உன் நீதி வழங்கும் செய்தி கேட்டு ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் செம்மாந்து வழி நடத்தும் உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? மரத்தனம் எங்கே? வெற்றி திருப்பார்வை எங்கே? எங்கே? பொன் தொழில் செய்யும் கொல்லனின் பொய்யுரை கேட்டு அரணை தவறிய நானோ அரசன். நானே கல்வன், நானே கல்வன். அறம் தவறாது குடிமக்களை காக்கும் என் ஆட்சி இன்று பிழை செய்தது. என் வாழ்நாள் அழியட்டும், என் ஆயுள் முடியட்டும். அரசே, அரசே, சாய்ந்த வெண்கொற்ற குடையை உயிர் கொடுத்து நிமிர்த்து விட்டீர்கள். இனி என் உயிர் தங்காது, என் உயிர் தங்காது, என் உயிர் தங்காது. I request the parents to come on to the stage.